போட்டித் தேர்வு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தமிழ் தகுதி தேர்வு பார்த்துட்ருக்கோம். அதில் நிகழ்கலை, அதாவது நாட்டுப்புற கலைகள், நாட்டுப்புற இலக்கியங்கள், அந்த பாடத்திட்டத்தை பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் நாட்டுப்புற இலக்கியம் முடிச்சாச்சு, நாட்டுப்புற கலைகள் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அது சார்ந்த கலைகளில் சிற்பக்கலை, ஓவியக்கலை. ஓகேங்களா? ஸோ அதை இப்போ பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் சிற்பக்கலை எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, அதே மாதிரி ஓவியக்கலை எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இது எல்லாத்தையும் பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு சிற்பக்கலை. ஓகேங்களா? ஸோ சிற்பக்கலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கவிஞர்கள், கற்கவிஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சிற்பின்னு சொல்லுவாங்க. சிற்பி பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை கொண்டு இல்லை வேறு எதையாவது நிறைய மூலப்பொருட்கள் இருக்குது. ஸோ அந்த பொருட்கள் எல்லாம் கல், செங்கல், மரம், இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிற்பமாக செதுக்குவாங்க. ஸோ இதுதான் சிற்பக்கலைக்கு சான்று. ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அரண்மனைகளில், கோவில்களில், எல்லா இடங்கள்லையும் சிற்பங்கள் அழகாக இருந்தது. ஸோ அந்த கால மன்னர்கள் பார்த்தீங்கன்னா கோவில் கட்டுறதுக்கான முழு நோக்கமே பார்த்தீங்கன்னா சிற்பக்கலையை வளர்க்குறதுக்காக தான். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிற்பக்கலைகள் நிறைந்த கோவில்கள் நிறையவே இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில் இப்போ பார்க்கலாம். ஓகே, சிற்பக்கலை. சிற்பக்கலைக்கு உறுப்புகள் பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன உறுப்புகள் அப்படின்னா, இந்த 10 பொருள்களை கொண்டு நம்ம சிற்பக்கலையை செதுக்கலாம் அப்படின்றது தான் இதனுடைய உறுப்பு. ஓகேங்களா? ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம். இது ஒரு சாங்கே இருக்குது. இந்த சாங் நம்ம சொல்லக்கூடியது திவாகர நிகண்டு அப்படின்ற ஒரு நிகண்ட நூல். கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் வண்ணமும் கண்ட சர்க்கரையும் மெழுகும் என்றிவை 10 சிற்பத் தொழில் உறுப்பாவன அப்படின்னு சொல்லிட்டு திவாகர நிகண்டு குறிப்பிடுகிறது. ஸோ இந்த 10 பொருளை கொண்டு நம்மளால ஒரு சிற்பத்தை செதுக்க முடியும் அப்படின்ட்டு நிகண்ட நூல், ஒரு இலக்கண நூலை இலக்கணம் வகுத்திருக்கு. இதே வார்த்தையை மணிமேகலை அப்படின்ற நூல்கள்லையும் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஸோ கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் சர்க்கரையும் மெழுகும். ஓகேங்களா? ஸோ இந்த 10 தான் நமக்கு உறுப்புகளாக இருக்கிறது சிற்பத்தை செதுக்கிறதுக்கு. ஓகேங்களா? இதை சொல்லக்கூடிய நூல் பார்த்தீங்கன்னா திவாகர நிகண்டு, மணிமேகலை. ஸோ சிற்பம் செய்ய தேவைப்படும் உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா 10. ஓகேங்களா? சிற்பத்தோடைய வகைகள் 2 வகையான சிற்பங்கள் இருக்குது. அதனுடைய உருவ அமைப்பை பேஸ் பண்ணி நம்ம பார்க்குற சிற்பங்கள் நிறைய வித்தியாசங்கள் நிறையா இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் இருக்குது. கோபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பமும் கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வத்தோடைய சிற்பமும் ஒன்றா வெவ்வேறையானது. ஓகேங்களா? ஸோ கோபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முன்பகுதி மட்டும் தெரியும். பட் கருவறையில் இருக்கக்கூடிய கடவுளுடைய உருவம் பார்த்தீங்கன்னா, அந்த சிற்பம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும். இதனுடைய டைப்பை பேஸ் பண்ணி 2 வகையாக பிரிக்கலாம். ஓகேங்களா? சிற்பத்துடைய வகைகள் உருவ அமைப்பின் அடிப்படையில் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று முழு உருவ சிற்பம், இன்னொன்று புடைப்பு சிற்பம். ஓகேங்களா? ஸோ முழு உருவ சிற்பம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிற்பத்தோடைய முழு பகுதியும் முன்பகுதியும் பின்பகுதியும், ஒரு உருவத்தோடைய முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரிஞ்சால் அது முழு உருவ சிற்பம். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு உருவத்தோடைய முன்பகுதியாக இருந்தாலும் சரி, பின்பகுதியாக இருந்தாலும் சரி, ஃபுல்லாகவே தெளிவாக தெரியும் வகையில் அமைக்கப்படும் சிற்பம் முழு உருவ சிற்பம். இந்த முழு உருவ சிற்பம்னா தனியாக ஒரு சிலை நம்ம வடிக்கிறப்போ காணப்படக்கூடியது. ஓகேங்களா? முழு உருவ சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு குறைவாக தான் இருக்கும். புடைப்பு சிற்பங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ செகண்ட் டைப் போகலாம். புடைப்பு சிற்பம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். புடைப்பு சிற்பம்ன்றது புடைச்சிக்கிட்டு வெளியே வருது. ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாம் சொல்லுவோம் புடைச்சிக்கிட்டு வெளியே வருது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேர்டு தான் இதுக்கான மீனிங். புடைப்பு சிற்பம்னா ஒரு செவுரு இருக்கும், செவுத்துல நம்ம ஒரு சிற்பத்தை செதுக்கிறோம். ஸோ இதுதான் புடைப்பு சிற்பங்கள். அதாவது முன்பகுதி மட்டும்தான் தெளிவாக தெரியும், பின்பகுதி தெரியாது. ஓகேங்களா? ஒரு உருவத்தோடைய முன்பகுதி மட்டும் தெரிஞ்சால் அது புடைப்பு சிற்பங்கள். புடைப்பு சிற்பங்கள் காணப்படக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா தரைப்பகுதி. ஸோ தரையில் வந்து சிற்பத்தை செதுக்குவாங்க. அதுக்கப்புறம் கோபுரம், இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு கோவிலுடைய கோபுரம் இருக்குன்னா அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிற்பங்களும் புடைப்பு சிற்பத்திற்கான எடுத்துக்காட்டுகள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு தூண். ஸோ 1000 கால மண்டபங்கள் அமைப்பாங்க. அந்த 1000 மண்டபத்தில் 1000 தூண்கள் இருக்கும். அந்த தூண்கள் அப்படியே இருந்தால் அழகு பெறாது. அதில் ஒரு சிற்பத்தை செதுக்கி வைப்பாங்க. இது தூண்களில் காணப்படக்கூடியது. நுழைவு வாயில்கள், ஸோ ஆர்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்ச்சில் பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் அதிகமாக இருக்கும். சுவர்கள், சாதாரணமான சுவர்களில் சிற்பங்கள் செதுக்கி வைப்பாங்க. இதுக்கு பேர் தான் புடைப்பு சிற்பங்கள். முழு உருவ சிற்பத்தை காட்டிலும் புடைப்பு சிற்பங்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளன. ஓகேங்களா? ஸோ ஒரு பாறையை குடைஞ்சு நம்ம அதில் சிற்பம் செதுக்கினாலும் அது புடைப்பு சிற்பம் தான். ஓகேவா? ஸோ தனியாக ஒரு கல்லில் ஒரு சிற்பத்தை செதுக்குனா அது முழு உருவ சிற்பம். முழு உருவ சிற்பத்தை காட்டிலும் புடைப்பு சிற்பம் அதிக எண்ணிக்கையில் உள்ளது. ஓகேங்களா? ஸோ சிற்பத்தோடைய வகைகள் 2, அதனுடைய உருவ அமைப்பை பேஸ் பண்ணி முழு உருவ சிற்பம், புடைப்பு சிற்பம். முழு உருவ சிற்பம்னா சிற்பத்தோடைய உருவங்கள் முழுசாக இருக்கும்.
அதாவது முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும். புடைப்பு சிற்பம் என்பது புடைச்சிக்கிட்டு வெளியே வர மாதிரி முன்பகுதி மட்டும்தான் தெரியும். அதற்கான எக்ஸாம்பிள் தான் கோபுரம், தரைப்பகுதி, சுற்றுச்சுவர், சுவருடைய வெளிப்புறம், தூண்கள், இது எல்லா இடத்துலையும் அமைக்கப்படக்கூடியது புடைப்பு சிற்பம். முழு உருவ சிற்பத்தை காட்டிலும் புடைப்பு சிற்பங்கள் அதிக எண்ணிக்கையில் காணப்படுகின்றன. ஓகேங்களா? ஒரு கோவில்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கோவிலில் புடைப்பு சிற்பம் தான் அதிகமாக இருக்கும், முழு உருவ சிற்பம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிற்பத்தோடைய நிலைகள். சிற்பம் இந்தந்த கான்செப்டில் தான் வரைய முடியும், செதுக்க முடியும் அப்படின்றதுக்கான நிலைகள் இருக்குது. அந்த 4 நிலைகள் பார்க்கலாம். ஓகேங்களா? சிற்பத்தின் நிலைகள் 4, சிற்பத்தின் வகைகள் 2. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த 4 நிலைகள் என்னன்னு பார்க்கலாம். தெய்வ உருவங்கள். ஓகேங்களா? ஸோ தெய்வத்தை நம்ம சிற்பமாக செதுக்க முடியும். இயற்கை உருவங்கள், இயற்கையை நம்ம சிற்பமாக செதுக்கலாம். அடுத்தது கற்பனை உருவங்கள், நமக்குன்னு ஏதாவது கற்பனை ஏற்பட்டதுன்னா அந்த கற்பனையை நம்ம சிற்பமாக செதுக்கலாம். அதுக்கப்புறம் முழு வடிவம், இதை வந்து நம்ம பிரதிமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? முழு வடிவ உருவம் அல்லது பிரதிமை உருவம், இந்த 4 தான் சிற்பத்தினுடைய நிலைகள். ஓகேங்களா? ஸோ தெய்வத்தோடைய உருவம், இயற்கையோடைய உருவம், கற்பனையாக இருக்கக்கூடிய உருவம், முழு வடிவ உருவம். ஓகேங்களா? ஸோ இந்த 4 தான் சிற்பத்தோடைய நிலைகள். இதை பேஸ் பண்ணி தான் கற்கவிஞர்கள், சிற்பிகள் வந்துட்டு சிற்பத்தை செதுக்குறாங்க. ஓகேங்களா? இதை 4 தாண்டி வேற எந்த கான்செப்டுக்காகவும் சிற்பம் செதுக்கப்படாது. இது 4த்துல எல்லா சிற்பமும் அடங்கிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இலக்கண மரபை, இந்த சிற்பத்துக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது, இப்படி தான் செதுக்கணும் அப்படின்றது இலக்கணம் இருக்குது. அந்த இலக்கணத்தை தேர்ச்சி பெற்று சிற்பத்தை செதுக்கவங்களுக்கு பேர் சிற்பிகள்னு சொல்லுவாங்க. அந்த சிற்பிகளுக்கு இன்னொரு நேம் கற்கவிஞர்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகேங்களா? ஸோ சில இலக்கண மரபை, சிற்பத்திற்கான இலக்கண மரபை பின்பற்றி சிற்பிகள் சிற்பத்தை செதுக்குறாங்க. அந்த சிற்பிகளுக்கான வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்கவிஞர்கள். ஓகேங்களா? ஸோ எப்படி ஒரு கவிஞர் வந்து, ஒரு புலவர் வந்துட்டு ஒரு பாடலை அழகாக பாடுறாரோ அதே மாதிரி கல்லில் கொண்டு ஒரு கவிஞர் நினச்சா அந்த கல்லையும் அழகாக மாற்றலாம். அதனால தான் அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா கற்கவிஞர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ சிற்பத்தோடைய இன்ட்ரோடக்ஷன் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இந்த சிற்பங்கள் ஒவ்வொரு மன்னர்களுடைய காலகட்டத்தில் எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பல்லவ மன்னர். பல்லவ மன்னர் காஞ்சிபுரத்தை பேஸாக கொண்டு ரூல் பண்ணவங்க. ஓகேங்களா? அந்த பல்லவ மன்னர் காலத்தில் சிற்பங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன் முதல்ல எடுத்தோடனே பல்லவ மன்னர்களுக்கு நம்ம வரோம்னா, பல்லவர்கள் தான் சிற்பத்தினுடைய உச்சநிலையில் அவங்க தான் இருந்தாங்க. ஓகே, ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பிளேஸ் மகாபலிபுரம், மாமல்லபுரம். ஓகேங்களா? அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கருங்கற்கள்லையும் பாறைகள்லையும் சிற்பங்களை செதுக்கி வச்சது பல்லவர்கள் தான். ஸோ சிற்பங்கள் அப்படின்னாலே பல்லவர்கள் ஞாபகம் வந்துடணும். பல்லவர்கள் தான் முதல்ல பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ பல்லவர் கால சிற்பங்கள் பார்க்கலாம். பல்லவர் காலத்தில் நான் ஏற்கனவே சொன்ன 10 உறுப்புகள், அந்த 10 உறுப்பில் எந்தெந்த உறுப்பை பேஸ் பண்ணி இவங்க சிற்பத்தை செதுக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதை, கருங்கல். ஓகேங்களா? இதை 2த்தை பேஸ் பண்ணி இவங்க சிற்பங்கள் அதிகமாக இருக்கிறது. ஓகே, ஸோ பல்லவர் காலத்தில் சுதையாலும் கருங்கற்களினாலும் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் ஏராளமாக காணப்படுகின்றன. ஓகே, ஸோ இவங்களுடைய கோவில் தூண்களில் சிற்பங்கள் அழகு மிளிர்கிறது. இவங்க கோவில்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோவில், காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவில், மாமல்லபுரம் கடற்கரை கோவில், ஏகப்பட்ட கோவில்கள் இருக்குது. அந்த கோவில்கள்லாம் இருக்கக்கூடிய தூண்களில் இவங்களுடைய சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், அந்த தூண்களில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம், தாமரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நுட்பமான வேலைப்பாடு அமைந்த வட்டங்கள். ஸோ வட்டம் போடுவாங்க, அந்த வட்டமாக அவ்வளோ நுட்பமாக வேலைப்பாடு இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோவில் தூண்களில் அதிகமாக காண முடிகிறது. ஸோ பல்லவர் கால சிற்பத்துக்கு சிறந்த சான்று எதுன்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுர கடற்கரை கோவில். ஸோ மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் தான் இவங்களுடைய சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவர் ரதங்கள் இருக்கும். ரதம் அப்படின்னா என்னென்னா தேர். ஒரு பாறை இருக்கும், அந்த பாறையை தேர் போன்ற வடிவத்தில் செதுக்கி வச்சுருப்பாங்க. 5 தேர்கள் கொண்டது தான் பஞ்ச பாண்டவர். ஓகேங்களா? பஞ்சம்னா 5ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 5 ரதங்களை கொண்டது தான் இந்த பஞ்ச பாண்டவர் ரதங்கள். ஓகேங்களா? ஸோ பஞ்ச பாண்டவர் அவரை பேஸ் பண்ணி நடந்த ரதங்கள். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சிற்பி வந்து செதுக்கியிருக்காங்க. அதுதான் பஞ்ச பாண்டவர் ரதங்கள். ரதம் என்பது தேரை குறிக்கும். தேர் போன்ற வடிவத்தில் ஒரு சிற்பி வந்து செதுக்கினார்னா அதுக்கு பேர் ரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே இடத்துல 5 இருக்கிறதால அதுக்கு பேர் பஞ்ச பாண்டவர் ரதங்கள். அங்கே இருக்கக்கூடிய ரதங்களில் ஒவ்வொரு ரதத்துலேயும் ஏகப்பட்ட உருவங்கள் இருக்குது புடைப்பு சிற்பமாக. ஸோ அந்த சிற்பங்கள்லாம் பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பஞ்ச பாண்டவர் ரதங்கள். அது அழகிய சிற்பங்கள் அதில் காணப்படுகின்றன. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்களுடைய 2 கோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். காஞ்சி கைலாசநாதர் கோவில்,
காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவில். ஓகேங்களா? ஸோ 2 கோவில். காஞ்சி கைலாசநாதர் கோவில் அதனுடைய சுற்றுச்சுவர் முழுவதும் பார்த்தீங்கன்னா சிற்பத்தோடைய கலைக்கூடமாகவே திகழ்கிறது. ஸோ காஞ்சி கைலாசநாதர் கோவில் நமக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்கள் அந்த கோவிலோடைய சுற்றுச்சுவர் மட்டும் பாருங்கள். அந்த சுற்றுச்சுவர் மட்டுமே சிற்பத்தின் கலைக்கூடமாக திகழ்கிறது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுக்கடுத்து காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவில். பல்லவர் கால சிற்பங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு கோவில்னா காஞ்சிபுரம் வைகுந்த பெருமாள் கோவில். ஓகேங்களா? காஞ்சி கைலாசநாதர் கோவில், காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவில், இது 2 இடத்துலையும் பல்லவர் கால சிற்பங்கள் அதிகமாக காணப்படுகிறது. காஞ்சி கைலாசநாதரில் சுற்றுச்சுவர் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு சிற்ப கலைக்கூடமாகவே இருக்கிறது. அதுக்கப்புறம் இவங்களுடைய சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று மாமல்லபுரம் கடற்கரை கோவில். ஓகேங்களா? அங்கே பஞ்சபாண்டவர் ரதங்களில் ஏராளமான சிற்பங்கள் காணலாம். ஸோ பல்லவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தானா அப்படின்னு கிடையாது. ஒரு பாறையை குடைஞ்சி குடைவரை கோவிலை அமைப்பாங்க. குடைவரை கோவில் அமைக்கும் பணியில் சிறந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவர்கள். பஞ்சபாண்டவர் ரதம் தான் அதற்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். குடைவரை கோவில் அமைக்கும் பணியில் சிறந்து விளங்கியவர்கள் பல்லவர்கள். ஓகேங்களா? இந்த பல்லவர்கள் பார்த்தீங்கன்னா குடைவரை கோவில் அமைக்கும் போது அந்த கோவில் ஒரு பாறையை குடைஞ்சு ஒரு கோவில் அமைக்கிறாங்க உள்ள. அப்போ பாறையோடைய வெளிப்பகுதியில் 2 காவலர்கள் நிற்பது போன்ற சிற்பங்கள் இவங்களுடைய எல்லா குடைவரை கோயிலையும் காணப்படும். இது இவங்களுடைய ஒரு சிக்னேச்சர்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஐக்கான்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ குடைவரை கோவில் அமைக்கும் பணியில் சிறந்து விளங்கியவர்கள் பல்லவர்கள். அவங்க அப்படி குடைவரை கோவில் அமைக்கும் போது குடைவரை கோவில் உள்ளதான் கர்ப்பகிரகம் எல்லாமே இருக்கும். குடைவரை கோவிலுடைய வெளிப்புறத்தில் 2 காவலர்கள் நிற்கிற மாதிரி ஒரு சிற்பங்கள் அமைப்பாங்க. இது இவங்களுடைய சிறப்பு சான்றுகள். ஓகேங்களா? ஸோ பல்லவர் கால சிற்பங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி மலைக்கோட்டை, இந்த பகுதிகளெலாம் நீங்கள் போனீங்கன்னா பல்லவர் கால சிற்பத்தை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் பல்லவர் காலத்தில். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாண்டியர் காலம். ஸோ பாண்டியர் காலத்தில் பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா குகை கோவில். ஸோ இவங்களும் நிறைய குகை கோவில் அமைச்சாங்க. அவங்க குடைவரை கோவில், இவங்க குகை கோவில். ஓகேங்களா? ஸோ ஒரு குகை இருக்கும், அந்த குகைக்குள்ளார கோவில் அமைக்கும் சிறப்பை பெற்றவர்கள் பாண்டியர்கள். ஸோ அந்த குகை கோவிலில் வெறும் கோவில் மட்டும் இருக்காது, அந்த குகையை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிற்ப வேலைப்பாடுகள் மிகுதியாக காணப்படும். குடைவரை கோவில் அமைக்கிறது பல்லவர்கள், குகை கோவில் அமைக்கிறது பாண்டியவர்கள். ஓகேங்களா? ஸோ இந்த பாண்டியர்களுடைய காலத்தில் குகை கோவில் அதிகமாக அமைக்கப்பட்டது. அந்த குகை கோவிலில் அதிகமான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்ததாக இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாண்டியருடைய குகை கோவில்கள் எங்கெங்கே இருக்குன்னு பார்க்கலாம். 1 திருமயம், திருப்பரங்குன்றம், குன்றக்குடி, அதுக்கப்புறம் பிள்ளையார்பட்டி. ஸோ இந்த 4 இடத்துல பிள்ளையார்பட்டியில் இருக்க குகை கோயில் வந்து சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஓகேங்களா? திருமயம், திருப்பரங்குன்றம், குன்றக்குடி, பிள்ளையார்பட்டி. ஸோ இந்த 4 இடத்துல இருக்கக்கூடிய பாண்டியர்களுடைய குகை கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா ஏராளமான சிற்பங்களை நம்ம பார்க்க முடியும். அந்த சிற்பங்கள் நேர்த்தியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது பாண்டியர்களுடைய காலத்தில் நடந்த சிற்பங்கள். இந்த பாண்டியர் காலத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பக்கலைக்கு ஒரு சிறந்த சான்றாக ஒரு இடம் இருக்குது. அது கோவில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோவில். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ கழுகுமலை வெட்டுவான் கோவில் அமைத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாண்டியர்கள். அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கோவில்பட்டிக்கு மேற்கே. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சிற்பக்கலைக்கு ஒரு சிறந்த சான்றாக இருக்குது. ஓகேங்களா? கழுகுமலை வெட்டுவான் கோவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருடைய காலத்தில் அமைக்கப்பட்டதுன்னா பாண்டியர்களுடைய காலத்தில் அமைக்கப்பட்ட ஒரு குகை கோவில். இந்த குகை கோவில் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டிக்கு மேற்கே இருக்கிறது. இது பாண்டியர்களுடைய சிற்பக்கலைக்கு சிறந்த சான்றாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ பாண்டியர்கள் குகை கோவில் மட்டும்தான் அமைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா குகை கோவிலை தவிர குடைவரை கோவில்களும் அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பாறையை குடைஞ்சும் அமைச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களும் ஏராளமாக இருக்கிறது. பட் பாண்டியர்கள் அப்படின்னாலே குகை கோவில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். பல்லவர்கள் அப்படின்னாலே குடைவரை கோவில். பட் 2 பேருமே 2 விதமான கோயில்களும் எழுப்பியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சோழர் காலம். சோழர்களுடைய காலம் பார்த்தீங்கன்னா செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ எப்படி வந்து குடைவரை கோவில், குகை கோவில் அப்படின்ட்டு அவங்களுக்குடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. பல்லவர்கள், பாண்டியர்கள். அந்த மாதிரி சோழர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பு திருமேனி அப்படின்னு சொல்லுவாங்க. செப்பு திருமேனி அப்படின்னா என்னன்னா ஒரு செப்பு தகடு. ஸோ செப்பு தகடு அதில் தங்கம் நிறையா இருக்கும். ஏற்கனவே ஒருத்தவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பத்தை செதுக்கியிருப்பாங்க. அந்த சிற்பத்தை சுற்றி நம்ம செப்பு தகடால் இது பண்ணுவோம். அதுதான் செப்பு திருமேனி. ஸோ அது நம்மளுடைய மேனிக்கு வந்துட்டு ஒரு ஆடை மாதிரி இருக்கும். இந்த செப்பு திருமேனிகளின் பொற்காலம் யாருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா
சோழர்களுடைய காலம். சோழர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கோவில் கட்டினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச முதலாம் ராசராசன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில், அதுக்கப்புறம் முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம். ஸோ இந்த மாதிரி நிறைய கோவில்கள் இருக்கு. அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிற்பங்கள் வந்துட்டு காணலாம். ஓகேங்களா? ஸோ முதலாம் ராசராசன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலில் சிற்பங்கள் கொழிக்கும் இடமாக திகழ்கிறது. சிற்பங்கள் ஏராளமாக இருக்கிறது. அதை பார்ப்பதற்கே நமக்கு அரியதளவு வாய்ப்பாக அமையும். ஓகேங்களா? அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் நுட்பமான வேலைப்பாடு அமைஞ்சதா இருக்கும். ஸோ இப்போ சோழர் கால சிற்பத்துக்கு வரலாம். சோழர் கால சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த 10 உறுப்புகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த 10 உறுப்புகளில் எந்த உறுப்பை எடுத்துகிட்டு சிற்பமாக செதுக்கியிருக்காங்கன்னா கற்சிற்பங்கள். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்லை கொண்டு சிற்பங்கள் அமைக்கும் கலை வந்துட்டு சோழர்கள் காலத்தில் தான் விரைவாக வளர்ச்சி அடைஞ்சது. என்னதான் பாண்டியர்களுடைய காலத்தில் கல்லை வந்து சிற்பமாக செதுக்கி இருந்தாலும் சோழர்களுடைய காலத்தில் தான் அந்த கற்சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக வளர்ச்சி அடைந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். இது இம்பார்ட்டன்ட். கற்சிற்பங்கள் அமைக்கும் பணி யாருடைய காலத்தில் விரைவாக வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா சோழர்களுடைய காலத்தில். ஸோ சோழர்களுடைய சிற்பங்களின் கருவூலமாக திகழக்கூடிய பிளேசஸ் என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்லக்கூடிய அனைத்து பிளேஸுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிற்பக்கலையோடைய கருவூலம் ட்ரெஷரியாக இருக்கும். ஸோ அதுதான் முதன்மையானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்ச முதலாம் ராசராச சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில், முதலாம் ராசேந்திர சோழன் எழுப்பிய கங்கை கொண்ட சோழபுரம், அடுத்தது இரண்டாம் ராசராச சோழன் எழுப்பிய தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் தான். ஓகேங்களா? இதை பற்றின தனி ஒரு டேட்டாவே இருக்குது. அதான் பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது மூன்றாம் குலோத்துங்க சோழன் அமைத்த திரிபுவன வீரேஸ்வரம் கோவில். மூன்றாம் குலோத்துங்க சோழனுடைய திரிபுரம் வீரேஸ்வரம் கோவில். அடுத்து இரண்டாம் பராந்தக சோழனால் எழுப்பப்பட்ட மூவர் கோவில். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் சீனிவாசநல்லூரில் உள்ள குரங்கர்நாதர் கோவில். இந்த 6மே பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தோடைய சிற்பக்கலைக்கு சிறந்த சான்றாக கருவூலமாக திகழக்கூடியது. ஸோ 6 ஒன் செகண்ட் பார்த்திடலாம். முதலாம் ராசராசன் தஞ்சை பெரிய கோவில், முதலாம் ராசேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரம், இரண்டாம் ராசராசன் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில், மூன்றாம் குலோத்துங்க சோழன் திரிபுவனம் வீரேஸ்வரம் கோவில், இரண்டாம் பராந்தக சோழன் மூவர் கோவில், கடைசியாக பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் உள்ள சீனிவாசநல்லூரில் குரங்கர்நாதர் கோவில். ஸோ இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தோடைய சிற்பக்கலைக்கு சிறந்த சான்றாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது 2 கோவில் தான். ஓகேங்களா? ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தஞ்சை ராசராச சோழன் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம். இந்த 2 கோவிலோடைய சிறப்புகள் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தஞ்சை பெரிய கோவிலில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது? நிறைய சிறப்புகள் இருக்குது. அனைத்தும் பார்க்கணுன்னா இந்த ஒரு செஷன் போதாது. அதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் என்ன இருக்குது அதை மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த தஞ்சை பெரிய கோவிலில் 14 அடி உயரமுள்ள வாயிற்காவலன் உருவம் பார்க்கறதுக்கே பிரமை போட்டுற அளவுக்கு இருக்கும். அவ்வளோ பெரிய வாயிற்காவலன் உருவம் அந்த காலத்தில் யாருமே செதுக்க இல்லை. ஓகேங்களா? இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. 14 அடி. ஸோ 14 அடி உயரமுள்ள வாயிற்காவலன் உருவம் அந்த காலத்திலே செதுக்கியிருக்காங்க. தஞ்சை பெரிய கோவிலில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நந்தி. அங்கே இருக்கக்கூடிய நந்தியை காட்டிலும் பெரிய நந்தி வேறு எங்கேயுமே இல்லை. தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நந்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியப்பூட்டும் வகையில் அமைந்த வேலைப்பாடு கொண்ட தூண்கள். ஸோ அங்கே இருக்கக்கூடிய தூண்கள் பார்த்தீங்கன்னா அந்த தூண்களில் ஏகப்பட்ட புடைப்பு சிற்பங்கள் இருக்கும். இது 3ம் எங்கே இருக்குன்னா தஞ்சை பெரிய கோவில் இருக்குது. இது சோழர் காலத்தோடைய சிற்பக்கலைக்கு சிறந்த சான்றாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ தஞ்சை பெரிய கோவிலில் என்னென்ன இருக்குது? 14 அடி வாயிற்காவலன். ஓகேங்களா? 14 அடி உயரமுள்ள வாயிற்காவலனுடைய உருவம். அதுக்கப்புறம் மிகப்பெரிய வேலைப்பாடு அமைந்த நந்தி. அதுக்கப்புறம் தூண்கள். அந்த தூண்களில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இது எல்லாமே சோழர் காலத்தோடைய சிறந்த சான்றாக கருதப்படுகிறது. அடுத்தது அவருடைய பையன் முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம். ஸோ அங்கே காணப்படக்கூடிய சிறப்புகள் என்னன்னு பார்க்கலாம். ஒரே கல்லில் அமைந்த நவகிரகம். ஸோ நவகிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 கோள்கள். ஸோ இந்த 9 கோள்களை வழிபடக்கூடிய பழக்கம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்குது. இந்த 9 கோள்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிவன் கோவிலில் அந்த நவகிரகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் காணப்படும். இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரே கல்லில் நவகிரக சிலைகள் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சிங்கிள் கல்லில் நவகிரகம் அது ஒரு ஐகானிக்காக காணப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அந்த நவகிரக அது ப்ளஸ் சிங்கமுக கிணறு. ஸோ அதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவங்கள் சிங்க முக கிணறு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய கிணத்தை பார்த்தீங்கன்னா சிங்கத்தோடைய முகமாக இருக்கும். அந்த கிணத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உருவங்களை
செதுக்கியிருப்பாங்க. ஸோ இந்த இடம் அந்த இடம்லாம் இல்லை, எல்லா இடத்துலையும் அவங்களுடைய சிற்ப வேலைப்பாடுகள் கைவண்ணத்தை காமிச்சிருப்பாங்க கங்கை கொண்ட சோழபுரத்தில். ஓகேங்களா? ஸோ நம்ம இத்தனை கோவில் பார்த்துருக்கோம். 6 கோவிலில் 2 கோவில் தான் இம்பார்ட்டன்ட். ஒன்று தஞ்சை பெரிய கோவில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம். தஞ்சை பெரிய கோவிலில் 14 அடி உயரமுள்ள வாயிற்காவலன், மிகப்பெரிய நந்தி, அதுக்கப்புறம் வேலைப்பாடு, அழகிய வேலைப்பாடு அமைந்த தூண்கள். அடுத்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வாங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரே கல்லில் அமைந்த நவகிரக சிலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கமுக கிணறு. அந்த சிங்கமுக கிணறு மட்டும் இல்லாமல் அந்த கிணத்துல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட உருவங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சோழர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்றாக இருக்குது. ஸோ இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை தாண்டி நிறையா இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலையில், ஓகேங்களா, புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலையில் நடன முத்திரைகளுடன் சிலைகள் காணப்பட்டுள்ளன. அதாவது டான்ஸ் ஆடுற மாதிரி சிலைகள் இருக்கும், நடன முத்திரையுடன் சிலைகள். எங்கே? புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலையில். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் தங்களுடைய இறுதி காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஸ்ரீரங்கம், அந்த ஸ்ரீரங்க கோவிலில் ஏகப்பட்ட சிற்பங்களை அமைச்சாங்க சோழர்களுடைய காலம் இறுதி காலத்தில். ஓகேங்களா? அந்த இறுதி காலத்தில் திருவரங்கம் ஸ்ரீரங்க கோவிலில் ஏகப்பட்ட சிற்பங்களை செதுக்குனாங்க. அந்த சிற்பத்தோடைய முக பாவனை பார்த்தீங்கன்னா சோழர் காலத்து சிற்பத்துக்கு சிறந்த சான்றாக இருக்குது. ஸ்ரீரங்க கோவிலில் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு சிற்பத்தை செதுக்கியிருக்காங்க. அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய சிற்பங்கள்ன்ட்டு தனியாகவே தெரியும், அந்த அளவுக்கு நேர்த்தியாக இருக்கும் திருவரங்க கோவிலில். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சோழர்கள் காலத்தில் தான் மிகுதியான செப்பு திருமேனிகள் அமைக்கப்பட்டன. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படக்கூடிய காலம் சோழர்கள் காலம். ஓகேங்களா? ஸோ சிற்பம் அப்படின்னாலே சோழர்களுடைய காலத்தில் தான் ஏகப்பட்ட சிற்பங்கள் வந்திருக்கு. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அடுத்தது வாங்க விஜயநகர மன்னர் கால சிற்பங்கள். ஸோ விஜயநகரர் பார்த்தீங்கன்னா தெலுங்கு கன்னட பகுதியை மட்டும் ரூல் பண்ணலை, நம்ம தமிழகத்தையும் ரூல் பண்ணியிருக்காங்க. அப்படி தமிழகத்தை ரூல் பண்ணும்போது இங்கே ஏகப்பட்ட கோவில் கட்டினாங்க. அந்த கோவிலில் இவங்களுடைய சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான சிற்பங்கள் நிறையவே இருந்திருக்கு. இவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஐகான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கோவில் கட்டுமான பணிகள் பார்த்தீங்கன்னா கன்னடம், தெலுங்கு. ஸோ அந்த பகுதியில் இவங்க கற்றுக்கிட்ட கட்டுமான பணிகள் அனைத்தையும் நம்ம தமிழ்நாட்டில் புகுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தெலுங்கு கன்னட பகுதியில் இவங்களுடைய கட்டுமான பாணி என்ன பாணியில் இருந்ததோ அந்த பாணியில் இங்கேயும் கட்டுமான பணிகள் செஞ்சாங்க. அப்படி இவங்க கோவிலில் வந்துட்டு கட்டுமான பணி செய்யும்போது இவங்களுடைய கோவிலில் ஒரு ஐகான் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கோபுரம், விஜயநகர மன்னர் காலத்தோடைய கோபுரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அளவுக்கு மிகுந்த உயரத்தை கொண்டிருக்கும். இதுதான் இவங்களுடைய ஐகான். அதுக்கப்புறம் குதிரை அப்படின்ற ஒரு விலங்கை முதலாக சிற்பத்தில் செதுக்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர மன்னர் காலத்தெல்லாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இவங்களுடைய இன்ட்ரோடக்ஷன். ஸோ இப்போ வாங்க விஜயநகர மன்னர் கால சிற்பத்தை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ விஜயநகர மன்னர் கால சிற்பம். விஜயநகர மன்னர் காலத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க கோவில்களில் கோபுரத்தை எழுப்புவாங்க. மற்ற தமிழ் மன்னர்களுடைய கோபுரத்தை காட்டிலும் மிக உயர்ந்த அளவில் கோபுரங்கள் இருக்கும். ஸோ இவங்க எந்தெந்த நாட்டோட தொடர்புடையவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு, கன்னடம். ஸோ அந்த தெலுங்கு கன்னட பகுதியில் தொடர்பு கொண்டிருந்த காரணத்தால் அந்த நாட்டோடைய சிற்பக்கலையின் தாக்கம் தமிழகத்தில் வந்திருந்தது. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அடுத்தது, ஸோ விஜயநகர் மன்னர் காலத்தில் தான் குதிரையோடைய உருவங்கள் சிற்பத்தில் இடம்பெற செய்தனர். ஸோ அந்த மாதிரி குதிரையோட உருவங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு குதிரையோடைய மேலே ஒரு வீரர் அமர்ந்திருப்பார். அந்த வீரர் குதிரையை பிடிச்சி இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா குதிரை தன்னுடைய முன்னங்காலில் தூக்கியிருக்கும். அந்த அளவுக்கு நேர்த்தியாக அவ்வளோ சூப்பராக அதை பார்த்தீங்கன்னா ரியலாக ஒரு வீரர் ஒரு குதிரை மேலே அமர்ந்துக்கிட்டு அந்த குதிரை தன்னுடைய முன்னங்காலை தூக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். பார்க்கறது ஒரு சிற்பம் மாதிரியே தெரியாது. அந்த அளவுக்கு நேர்த்தியாக செதுக்கக்கூடிய மக்களை கொண்டிருந்தவங்க தான் விஜயநகர மன்னர்கள். ஓகேங்களா? ஸோ அந்த டெஃபினேஷன் படிக்கிறேன் பாருங்கள். வீரர்கள் அமர்ந்த நிலையில் குதிரைகள் முன்னங்கால்களை தூக்கி நிற்பது போன்ற சிற்பங்கள் மண்டப தூண்களில் அமைத்தனர். ஸோ மண்டபத்தில் தூண்கள் இருக்கும். ஸோ தூண்களில் இவங்க அமைச்ச சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குதிரை சிற்பத்தை அமைக்கிற பணி இவங்களுடைய காலகட்டத்தில் தான் வந்திருக்கு. அப்படியேப்பட்ட காலகட்டத்தில் வீரர்கள் பார்த்தீங்கன்னா குதிரை மேலே அமர்ந்துக்கிட்டு அந்த குதிரையோடைய கால்கள் முன்னங்கால்கள் தூக்கி நிற்கிற மாதிரி சிற்பங்கள் மண்டப தூண்கள்லாம் அமைச்சிருக்காங்க. ஸோ அது மட்டுமா, அதை தாண்டி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பல்வேறு ஓசைகளை தரக்கூடிய இசை கற்தூண்களை அமைத்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய தூண்கள் பார்த்தீங்கன்னா அந்த தூணில் நீங்கள் ஏதாவது ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா அது ஒரு இசையை வெளிப்படுத்தும். அந்த மாதிரி இசை கற்தூண் அமைக்கும் மரபு யாருடைய காலத்தில் வந்ததுன்னா விஜயநகர காலத்தில். அதுக்கப்புறம் தான் இசை படிக்கட்டுகள் அப்படின்னு ஒன்று வந்தது. ஸோ அந்த படிக்கட்டில் நீங்கள் ஒரு கல்லை உருட்டி விட்டிங்கன்னா அது கீழே போகிற வரைக்கும் ஏதாவது ஒரு ஓசை எழுப்பிக்கிட்டே போவோம். அந்த மாதிரி இவங்க தான் பார்த்தீங்கன்னா இசை கற்தூண்
தூணுன்னு இருக்கும். அந்த தூணில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கல்லை தூக்கி போட்டால் அந்த அளவுக்கு இசை வேலைப்பாடு மிகுந்ததாக இருக்கும். அந்த கற்தூணை அமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர மன்னர்கள். ஓகேங்களா? ஸோ விஜயநகர மன்னர்னா ஒன்றுமே இல்லை, உயர்ந்த கோபுரம் இவங்கள்ட்ட இருக்கும். இவங்க எந்தெந்த நாட்டோட தொடர்புடையவங்கன்னா தெலுங்கு, கன்னடம். அந்த தெலுங்கு கன்னடத்தோடைய பாணி, ஓகேங்களா, அந்த சாயல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் வந்திருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஐகான் என்னன்னு பார்த்தீங்கன்னா குதிரையோடைய உருவத்தை ஃபஸ்ட்டு இவங்க தான் உருவமாக பொறிச்சாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தூண்களில் குதிரையில் ஒரு வீரர் அமர்ந்த நிலையில் அந்த வீரர் குதிரையோடைய முன்னங்கால்களை தூக்குற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். அது பார்க்கவே அழகாக இருக்கும், மிகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்களுடைய தூண்கள் பார்த்தீங்கன்னா சவுண்டு எழுப்பக்கூடிய, ஓசை எழுப்பக்கூடிய கத்தூண்கள் தான் இவங்க அமைச்சாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாயக்கர் கால சிறப்புகள். நாயக்கர்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபங்கள். ஸோ இந்த ஆயிரங்கால் மண்டபங்கள் அமைச்சது பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் மகால். திருமலை நாயக்கருடைய மகால் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியானது. ஓகேங்களா? திருமலை நாயக்கர் மகாலும் தாஜ்மஹாலும் ஒன்று அப்படின்ற அளவுக்கு திருமலை நாயக்கர் தன்னுடைய ஒரு மண்டபத்தை, ஆயிரங்கால் மண்டபத்தை அமைச்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ அப்போ நாயக்கர் கால மன்னருடைய ஒரு யூனிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபங்களை அமைக்கும் பணி. ஓகேங்களா? ஸோ அந்த மண்டபம் அமைக்கும் போது அதில் 1000 கால், அதாவது 1000 தூண்கள் இருக்கும். அந்த 1000 தூணும் வெறுமனே இருந்தால் நல்லா இருக்காது. அந்த 1000 தூண்லேயும் சிற்பங்களை செதுக்குனாங்க. அந்த சிற்பங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த நாயக்கர் கால தூண்களில் இருக்க சிற்பமே பார்த்தீங்கன்னா சிற்ப கலைக்கூடமாக இருக்கும். ஓகே. ஸோ நாயக்கர் கால மன்னர்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபங்கள் அமைச்சாங்க. ஓகே. ஸோ இவங்க கோவிலை கட்டினதை காட்டிலும் மண்டபங்கள் தான் அதிகமாக அமைச்சாங்க. அந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா 1000 கால்கள், 1000 தூண்கள் இருக்கும். அந்த 1000 தூண்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிற்பங்களை செதுக்கி வச்சுருந்தாங்க. அந்த சிற்பங்களை பார்த்தாலே போதும் நாயக்கர் காலத்தோடைய சிற்ப கலைக்கூடமாகவே திகழும். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திருமலை நாயக்கர் மகால் தாஜ்மஹாலுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நாயக்கர் கால சிற்பங்கள் எங்கெங்கெல்லாம் காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 இடம். ஓகேங்களா? ஸோ அந்த 6 இடம் பார்த்துட்டு அந்த 6ல் ஒரு 3 இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். ஸோ அங்கே நாயக்கர் காலத்தோடைய சிற்பங்கள் இருக்குது. அடுத்து ராமேஸ்வரம் பெருங்கோவில், அங்கேயும் நாயக்கர் கால சிற்பங்கள் இருக்குது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரம் வேங்கடச்சலபதி கோவில், தாடி கொம்பில் உள்ள பெருமாள் கோவில். எங்கே இருக்குது தாடி கொம்புன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் இருக்குது. ஸோ திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய தாடி கொம்பு, அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோவில். 6வதா பேரூர் சிவன் கோவில். இந்த 6 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நாயக்கர் கால சிற்பங்கள் அதிகமாக காணப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இந்த சிற்பத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் நாம் 3 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 6 பார்த்துக்கோங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம் பெருங்கோவில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரம் வேங்கடச்சலபதி கோவில், தாடி கொம்பில் உள்ள பெருமாள் கோவில், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேரூர் சிவன் கோவில். இந்த 6 கோவில்களில் நாயக்கரோடைய சிற்பங்கள் நிறையவே காணப்படுகிறது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே பார்க்க போகிறோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இந்த 6ல் நம்ம 3 மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இங்கே பார்த்தீங்கன்னா 1000 கால் மண்டப தூண்கள் இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நாயக்கரோடைய ஒரு ஐகான் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 கால் மண்டபத்தை அமைக்கக்கூடிய பணிகள் இவங்களுடைய காலகட்டத்தில் தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த 1000 கால் மண்டபத்திலையும் அந்த கால்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1000 தூண்கள்லையும் ஏகப்பட்ட சிற்பங்களை செதுக்கியிருப்பாங்க. அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்லையும் 1000 கால் மண்டபம் அமைச்சிருக்காங்க. அந்த தூண்களில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணப்பர், குறவன் குறத்தி ஆகியோருடைய சிற்பங்கள் அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். கண்ணப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்றே கண்தானத்துக்கு எக்ஸாம்பிளாக இருந்தவர் இந்த கண்ணப்பர். ஓகேங்களா? இவங்களுடைய சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். யாரோடைய சிற்பம்னா கண்ணப்பர், குறவன் குறத்தி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 1000 கால் தூண் இருக்குது. அந்த தூண்களில் என்னென்ன சிற்பம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணப்பர், குறவன் குறத்தி. இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஹரிச்சந்திர நாடகம், இது நமக்கு தெரியாதது யாருக்குமே இல்லை. ஸோ இந்த நாடகத்தை பார்த்து தான் காந்தியடிகள் தன்னுடைய சத்தியாகிரகம் அப்படின்ற பொய் சொல்லாத ஒரு வார்த்தையை வந்துட்டு இது பண்ணார். ஓகேங்களா? ஸோ அன்றிலேருந்து அவருடைய வாழ்க்கையில் பொய் அப்படின்றதே கிடையாமல் வாழ்ந்திருக்காரு காந்தியடிகள். ஸோ அந்த அளவுக்கு அவரை சேஞ்ச் பண்ண ஒரு நாடகம்னா ஹரிச்சந்திர நாடகம். அதில் ஹரிச்சந்திரன் சந்திரமதி அப்படின்ற ஒரு கப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஆடை ஆபரணங்கள் அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும் இந்த மதுரை மீனாட்சி அம்மனுடைய 1000 கால் தூணில். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கதையை படி பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திரன் சந்திரமதிக்கு ஒரு பையன் பிறப்பான். அந்த பையன் வந்துட்டு இறந்துருவான்.
அதுதான் கதையோடைய கான்செப்ட். ஸோ அந்த இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி சந்திரமதி நிற்கக்கூடிய ஒரு சிலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலைப்பாடு அமைஞ்சதாக இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது. அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் அந்த தூண்கள் 1000 தூண்களில் கண்ணப்பர், குறவன், குறத்தி ஆகியோருடைய சிற்பம் இருக்கும். அதுக்கப்புறம் ஹரிச்சந்திரன், சந்திரமதியோடைய சிற்பம் இருக்கும். அந்த ஹரிச்சந்திரன், சந்திரமதியோடைய ஆடை ஆபரணங்கள் கலைநயத்தோடு காணப்படும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இறந்த மைந்தனை, ஸோ இறந்து போன மைந்தனை கையில் ஏந்தியபடி இருக்கக்கூடிய சந்திரமதியோடைய சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரூர் சிவன் கோவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேரூர் சிவன் கோவில் தான் நாயக்கர் கால சிற்பக்கலையோடைய உச்சநிலை படைப்பு அப்படின்னு சொல்லலாம். பேரூர் சிவன் கோவில் நாயக்கர் கால மன்னருடைய படைப்பில் ஒரு சிறந்ததாக சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஏன் உச்சநிலை படைப்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதில் விழியோட்டம், புருவ நெளிவு, நக அமைப்பு, அதாவது விழி ஓட்டம், பார்வை திறன், புருவ நெளிவு, ஒரு புருவத்தை கூட அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இது பண்ணியிருப்பாங்க பேரூர் சிவன் கோவிலில். ஓகேங்களா? இதுதான் இவங்களுடைய கலை நயத்தோட இருக்கக்கூடிய உச்சநிலை படைப்பு. ஓகேங்களா? இந்த பேரூர் சிவன் கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்குது. ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிற்பக்கலையில் கடைசியாக பார்த்தது நாயக்கர் மன்னருடைய காலத்து வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த நாயக்கர் மன்னரில் இன்னும் 2 கோவில்கள் இருக்குது. அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.